உருது என்கிற ஒரு மொழிதான் இருக்கிறது. வெள்ளைக்காரர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு இங்கிருந்த உயர் சாதிக்காரர்கள், பார்ப்பனர்கள், அன்று மத்திய இந்திய பகுதிகளில் படித்தவர்களாக இருந்த பார்ப்பனர்கள் மத்தியில் ஒரு குரல் எழுகிறது. உருது என்பது முஸ்லீம்களுடைய மொழி, நமக்கென்று ஒரு மொழி இல்லையா, அப்போ நமக்கென்று ஒரு மொழி இருக்க வேண்டுமே என்று அவர்கள் கூறுகிறார்கள். இந்தியாவில் இந்த இந்து ராஷ்டிர இயக்கத்திற்கு பசு பாதுகாப்பு இயக்கம் ஒரு மூலாதாரம் என்றால் தேவநாகரி பிரச்சாரணி சபா, அதாவது இன்றைக்கு இந்தி எழுதப்படுகின்ற அந்த எழுத்து வடிவம் இருக்கிறது. இந்த ரயில் நிலையத்திலெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்களே, அந்த எழுத்து வடிவத்தை பிரச்சாரம் செய்வதற்காக ஒரு அமைப்பு உருவாக்கினார்கள். அது ஏறக்குறைய RSS அமைப்பு உருவாக்கப்பட்டது போலவே அந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அந்த அமைப்பை அவர்கள் உருவாக்குகிறார்கள். RSS அமைப்பை பார்த்து, இந்து மறுமலர்ச்சி இயக்கங்களை பார்த்துதான் அந்த அமைப்பை அவர்கள் உருவாக்குகிறார்கள். அப்படி இந்துஸ்தானி என்பதிலிருந்து உருதுவில், அதாவது அந்த கைதி வடிவத்திலேயோ பாரசீக எழுத்து வடிவத்திலேயோ நாம் எழுதக்கூடாது. நமக்கென்று ஒரு எழுத்து வடிவம் இருக்கிறது, அதுதான் தேவநாகரி. அப்பொழுது இன்னொரு எழுத்து வடிவம் இருந்தது, கைதி என்கிற ஒரு எழுத்து வடிவம் இருந்தது. ஏன் அதை பயன்படுத்தவில்லை? மகாஜனி என்ற ஒரு எழுத்து வடிவம் இருந்தது, ஏன் அதை பயன்படுத்தவில்லை? ஏனென்றால் கைதி, மகாஜனி போன்ற எழுத்து வடிவங்கள் எல்லாம் இந்துக்களும் முஸ்லீம்களும் சேர்ந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவற்றுக்கு அவை இந்து ஒற்றுமையை, இந்து முஸ்லீம் ஒற்றுமையை காப்பது போல இருக்கிறது. அதனால் இந்துக்களுடைய தனித்தன்மையை மட்டும் உறுதிப்படுத்துகிற ஒரு வடிவமான இந்த தேவநாகரியை மட்டும் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த தேவநாகரி எழுத்து வடிவத்துக்கு இன்னொரு பெயரும் உண்டு. அது பெயர் பாப்பினி, அதாவது பார்ப்பனர்களுடைய எழுத்து என்பதுதான் அதற்குரிய இந்த எழுத்து வடிவம். இந்திய அரசியல் அமைப்பு இயற்றப்பட்ட 1950ஆம் ஆண்டு தான் அதிகாரப்பூர்வமாக இதை மட்டும் கொண்டுதான் இந்தியை எழுத வேண்டும் என்று ஒரு முடிவுக்கு வந்தார்கள். இதுதான்